ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமாக யுத்தம் செய்கிறே. என் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ அல்லேலூயா. குப்பைக்குள் கிடந்தேன் நான் தூசியாக இருந்தேன் நான் ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரேன். குப்பைக்குள் கிடந்தேன் நான் தூசியாக இருந்தேன் நான் ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே. நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பலமாக யுத்தம் செய்கிறேன். நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ அல்லேலூயா. துக்கத்தில் இருந்த போது கலக்கத்தோடு நடந்த போது அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்ததே. துக்கத்தில் இருந்த போது கலக்கத்தோடு நடந்த போது அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்ததே. நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பட்சமாக யுத்தம் செய்கிறேன். நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ அல்லேலூயா. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மைகளை இன்றும் மறவே. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மையை நான் என்றும் நினைப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பட்சமாக யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி
பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் பேசுகிற தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். பேசாதவர்களை கூட அவர் பேச வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஊமையர்களை செவிடர்களை அவர் பேசவும் கேட்கவும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மையும் அவருக்காக பேசும்படியாக செய்ய போகிறார். எல்லாரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலும் நீங்கள் பேசுங்கப்பா. எங்களோடு கூட நீர் பேசுகிற தெய்வம். நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் நம்மோடு நேரடியாக பேசுவது போல தோன்றும். இன்றைக்கும் உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறும் பாருங்கள். இது ஒரு வாக்குத்தத்தம். எப்படி எரேமியாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். செங்கடலை பிளந்து வந்ததை, பல ராஜாக்களை முறியடித்து இவர்களை கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களோடு கூட அவர்களை திரும்பவுமாய் திருப்பும்படியாக பேசுகிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது: சீர்கெட்ட பிள்ளைகளையே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களுக்கு ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேராக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். தாவீதை குறித்து ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 78, 71, 72 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அவர் அழைத்து கொண்டு வந்தார். கறவலாடுகளின் பிறகே திரிந்த அவனை அவர் தம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் தாவீதை தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவர் தெரிந்து கொண்டிருந்தார். நீ என்னுடைய தாசன் என்று அழைக்கப்படுவாய் என்றெல்லாம் சொன்னார். அதை போலவே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அநேக ராஜாக்கள் உண்டு, ஆனாலும் கூட நான் நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஏனென்றால் அவர்கள் உங்களை இருளின் அதிகாரத்தினின்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு மீண்டுமாய் திருப்ப வேண்டும். அதற்காக ஒரு நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுருவிலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பிரதான மேய்ப்பன் என்று. சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து அவரது கோலும் அவரது தடியினால் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர்களை அவர் கொடுக்க போகிறார். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கும்படியாக செய்ய போகிறார். ஊரிலே ஒருவனும் வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து கொண்டு
2 பேராக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவனை அழைத்தவர் அவனை குடும்பமாக மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியான நல்ல மேய்ப்பர்களை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகத்தான் பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே கூட தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுத்த பொழுது, அதை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை 2 பேராக தமக்கு முன்னே செல்லும்படியாக பட்டணங்களுக்குள்ளே அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 பேராக அவருடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு 2 பேராக அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களாக 2 பேராக அவர் நமக்குள்ளே அனுப்புகிறார். இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன். ஏனென்றால் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்த்து மீண்டுமாய் கர்த்தரண்டையிலே உங்களை திசை திருப்ப போகிறார்கள். பின்மாற்றமுள்ள யாவரையும் கர்த்தருக்கென்று அவர்கள் ஆதாயம் செய்ய போகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். வேதத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம், இந்த மேய்ப்பர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டுமாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உற்சாக மனதோடு செய்ய வேண்டுமாம். இப்படி உற்சாக மனதோடு செய்கிற ஆண்டவருக்கு பிரியமான மேய்ப்பர்களை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் அவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எல்லாவற்றிலும் நம்மை வழி நடத்த ஒருவர் வேண்டும். ஆண்டவருடைய பிரதிநிதியாய் இருந்து இந்த உலகத்திலே வழி நடத்துவர்கள் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருப்பார்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல தாய் தகப்பன் நல்ல குடும்பத்தை கொடுத்தது போல உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை உங்களை வழி நடத்துவதற்கு நான் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடு மேய்க்கிறவர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை அறிவோடு நடத்துகிறவர்களை கொடுப்பேன். அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை உங்களுக்காக நான் தெரிவு செய்து கொண்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். அறிவோடு மேய்ப்பவர்கள் என்றால் பட்ட அறிவு, பல நூல்களை கற்றவர்கள், வேதத்தை ஆராய்ந்து கற்றவர்கள். ஒரு வசனத்தை சொல்லுகிற பொழுது அது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக நன்றாக கற்றறிந்த ஒரு மேய்ப்பர்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை கொடுக்க போகிறார். நன்றாக படித்து நன்றாக அதை குறித்த தெளிவான ஞானம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 8:1 சொல்லுகிறது, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. ஞானம் என்று சொன்னால் இப்படித்தான், ஏற்கனவே எழுதி வைத்த காரியங்கள், அவைகளை நாம் மீண்டுமாய் சென்று நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நூல்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த மேய்ப்பர்களுக்கு வேதத்தை குறித்த நல்ல அறிவு வேண்டும். ஆண்டவர் என்ன காரியமாய் சொல்லி இருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதை தெளிந்த புத்தியோடு தெளிந்த ஞானத்தோடு அறிவோடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சில சபைகளுக்கு நாம் செல்லுவோம், அங்கே பாருங்கள், எந்த காரியமும் வேத வசனத்தை கொடுத்து பேசாதபடிக்கு வேறு காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சமயம் நாங்கள் ஒரு சபைக்கு சென்றிருந்த பொழுது பாருங்கள், அங்கே அந்த கவிதை இந்த கவிதை என்றெல்லாம் வாசித்தார்கள். கடைசியிலே அந்த அரை மணி நேர பிரசங்கத்திலே ஒரு வசனம் கூட அந்த போதகராலே சொல்லப்படவில்லை. பாருங்கள், இது எவ்வளவு ஒரு மனதிற்கு சஞ்சலமான காரியம். பாருங்கள், அரை மணி நேரம் யாரோ உலக மனிதர்கள் எழுதின கவிதைகளும் அவர்கள் எழுதின நூல்களையும் கேட்பதற்காக நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். கர்த்தருடைய சபை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சிந்தி சம்பாதித்து கொண்ட சபையாய் இருக்கிறது. அங்கே இருந்து உங்களை நம்மை மேய்ப்பதற்கு ஆண்டவர் அவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற அறிவுள்ள ஒரு மேய்ப்பர்களை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு அருளுகிறார்.
இப்படித்தான் பாருங்கள், தென்கொரிய தேசத்திலே பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு பெரிய போதகர் உண்டு. அந்த போதகருடைய சபையிலே 10 லட்சத்திற்கும் அதிகமான பேர் கலந்து கொள்வார்களாம். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அதை சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போய் பார்ப்பது உண்டு. பாருங்கள், அங்கே இந்த பால் யாங்கிச்சோ பல மணி நேரமாக வேதத்தை வாசித்து அதன் காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர் பிரசங்க மேடையிலே நிற்பாராம். பாருங்கள், அந்த நாளிலே அதிகமான பேர் ரட்சிக்கப்படுவதை எல்லாரும் பிரத்யட்சமாய் பார்ப்பார்கள். ஆம், கலப்பில்லாமல் பேசுவதற்கு ஆண்டவருடைய வேத வசனம் என்ற ஞானத்தோடு கூட அந்த மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் ஆடுகளை மேய்க்க வேண்டும், அந்த வசனத்தை சொல்லி மேய்க்க வேண்டும். எப்படி பாருங்கள், இளைய வயது உள்ளவர்களுக்கு பால் உண்கிற பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதமாய், அதே போல நன்றாய் கற்றறிந்தவர்களுக்கு ஏற்ற விதமாய் அறிவோடு அவர்களை நடத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20-21 அந்த வசனங்களிலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் போதகர்களை உங்கள் கண்கள் காணும், ஆனால் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் பின்னால் இருந்து கேட்குமாம். பாருங்கள், போதகர்கள், நம்ம பார்க்கிற போதகர்களுடைய நம்முடைய கண்கள் காணும். அவர்கள் இந்த வழியிலே நடவுங்கள், இந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி ஜனங்களை சரியான பாதையிலே நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை போதிக்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். உமக்கு முன்னாக நின்று உம்முடைய ஞானத்தை போதிக்கிற போதகர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட போதகர்களை பெற்றவர்கள் நாம் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று அவருடைய ஞானத்தை கேட்க வேண்டுமாம். இயேசு எப்படி இந்த உலகத்தில் இருந்தார்? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? அவருடைய போதனை எப்படி இருந்ததாம்? அவருடைய போதகம் அதிகாரத்தோடு இருந்ததாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். எப்பொழுது அந்த அதிகாரம் இருக்கும்? அவர் எல்லாவற்றையும் அவர் இந்த வேதத்தை நுட்பமாய் அறிந்திருந்தபடியினால், அந்த வசனங்கள் எல்லாம் அவர் மூலமாய் ஜனங்களுக்கு பிரதிபலிக்கப்பட்டபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர் நமக்கு கொடுக்க போகிறார், கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த மேய்ப்பர்களுடைய கடமை என்ன? அவர்கள் அறிவோடு நம்மை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை அவர் நமக்கு தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படியாக நமக்கு ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து கொடுத்த தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக அறிவோடு மேய்க்கிற மேய்ப்பர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இன்னும் நாம் பாருங்கள், நான் உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். 2வதாக அவர் சொல்லுகிற காரியம், புத்தியோடு உங்களை மேய்ப்பார்கள். புத்தி என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு என்று சொன்னால் நாலெட்ஜ், புத்தி என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங். அதை எப்படி நம்ம அறிவு என்கிற பொழுது ஒரு தியரிட்டிக்கலாய் நம்மை நடத்துவது போல புத்தியோடு ப்ராக்டிக்கலாக நடத்த வேண்டும். ப்ராக்டிக்கலாக நம்முடைய காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் என்ன என்பதை அந்த மேய்ப்பர்கள் தெரிந்து கொண்டு நம்மை நடத்துவார்கள். ஆளுக்கு ஏற்ற விதமாய் அல்ல, ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமாய் அவர்களுடைய முகத்துக்கு அல்லது அவருடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய அந்தஸ்திற்கு ஏற்ற விதமாய் நடத்துகிற மேய்ப்பர்கள் அல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்மை குறித்த நல்ல கரிசனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நமக்கென்று தெரிந்து கொடுத்திருப்பார். பிரியமானவர்களே,
மத்தேயு 9:4 சொல்லுகிறது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, இயேசு ஜனங்களுக்கு முன்னால் இருக்கிறவருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் எது தேவை என்பதை அறிவது தான் புத்தி. அறிவு என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவை, உலக பிரகாரமான தேவைகள் என்பது ஒரு பக்கம். இங்கே பாருங்கள், ஆவிக்குரிய தேவை என்ன, இன்றைக்கு எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவருடைய தூதை கொண்டு வருவார்கள். இவர்களைத்தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே இருக்கும்போது, தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் நினைப்போம், யாராவது இதை உறுதி பண்ண வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நாங்கள் சபைக்கு நாங்கள் இந்த அனுபவத்தினுடைய நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்படியாக சபைக்கு செல்லும்போது அங்கே இருக்கிற சபை போதகர் சரியாக அந்த வார்த்தையை, அந்த தரிசனத்தின் பின் பகுதியை எப்படி ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார் என்பதையெல்லாம் அவர் சொல்லுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், நமக்கு ஒரு திட்டமான தெளிவான காரியத்தை நமக்கு போதித்தவர் அதை பல்வேறு முறைகளிலே அவர் உறுதிப்படுத்த தம்முடைய மேய்ப்பர்களை, போதகர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை நமக்கு அவர் கொடுக்க போகிறார். பாருங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிகிறது போல நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவருடைய உள்ளத்தை நமக்கு பிரதிபலிக்கிற மேய்ப்பர்களை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். 3 நாட்கள் இவர்கள் என்னிடத்திலே தங்கியிருந்து சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு பரிதாபம் கொள்ளுகிற, நம்முடைய பிரச்சனைகளை உண்மையாய் அணுகுகிற ஒரு மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். பாருங்கள், ஒரு சமயம் ஒரு வாலிப பெண் எங்களுடைய ஊழியத்தில் வருகிற பொழுது அங்கே அவளுக்கு பாருங்கள், அங்கே மற்ற எல்லா வாலிப பெண் பிள்ளைகளும் சில நாட்கள் எங்களோடு இருப்பார்கள். நன்றாய் அவர்கள் வேதத்தை அறிந்து கொண்டு இன்னும் அதிகமான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நிலைத்திருக்கிற காரியத்தை அவர்களுக்கு தெரிந்து கொண்டு அவர்கள் அப்படியாக ஆவிக்குரிய எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு திருமணமாகும் வேலைகளுக்காக அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், ஐயோ எல்லாரும் போய்கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் அது ஒரு பக்கம் ஒரு நன்மையான காரியம் தான் இருந்தாலும் கூட எங்களுக்காக உதவி செய்ய சிலர் இல்லையே என்று சொல்லி நான் அங்கலாய்க்கும் பொழுது அந்த வாலிப பெண் சொன்னாள், இல்லை அம்மா, நான் உங்களோடு கூட தான் இருப்பேன். அவர்களெல்லாம் உங்களிடத்தில் வந்து பத்திரிகைகளை கொடுப்பார்கள், ஆனால் நான் பாருங்கள் திருமண பத்திரிகை கொடுத்து அவர்கள் உங்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற அவர்கள் உலகத்துக்கு புறப்பட்டு செல்கிறார், ஆனால் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொன்னார். அப்படி இந்த வார்த்தையை சொல்லும்போது இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு நான் யூகித்து கொண்டேன். அப்பொழுது ஒரு நாள் நான் அவளிடத்தில் கேட்டேன், ஏன் அப்படி சொன்னாய், ஏன் உனக்கும் திருமணமாக வேண்டும், நீயும் ஒரு பெரிய சந்ததியை கர்த்தருக்கென்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவள் சொன்னாள், நான் ஏற்கனவே திருமணமாகி ஒரே நாளிலே நான் வீட்டிற்கு அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால், நாங்கள் நிறைய பொருளோடும் பொன்னோடும் கூட என்னுடைய பெற்றோர் என்னை திருமணம் முடித்து கொடுத்திருந்தாலும் கூட ஒரு நாள் கூட அந்த வீட்டிலே என்னால் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அந்த எனக்கு கொடுத்த அந்த மணமகன் ஒரு அறிவில்லாதவராய், புத்தி சுவாதீனம் உள்ளவராய் இருந்ததை நான் கண்டு கொண்டேன். பாருங்கள், அப்படிப்பட்ட நாங்கள் ஏமாற்றப்பட்டோமாகவே எனக்கு இந்த திருமணத்திலெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை. நான் இப்படியே என்னுடைய வாழ்வை கடத்திவிட வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆனால் என்னுடைய பெற்றோரோ என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாருங்கள் அவளுடைய வயது அப்பொழுது 23 வயது தான். பாருங்கள், ஒரே ஒரு நாள் கூட அந்த வீட்டில் அவள் வாழவில்லை. எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு நாம் என்ன சொல்ல முடியும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் திரும்ப உங்களை கட்டுவிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, நான் திரும்பவும் உங்களை கட்டுவிப்பேன். தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவர் திரும்ப கட்டுவிப்பார். ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாலும் நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? நாம் காத்திருப்போம். கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையை கொடுக்கும் வரைக்கும் நீ காத்திரு. கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி. இவள் போய் அவளுடைய வீட்டிலே சொன்ன பொழுது, அது வரைக்கும் அவளை ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லி, அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி எங்களோடு கூட முரண்பட்ட அவளுடைய
பெற்றோர், எங்களோடு கூட முரண்பற்ற பெற்றோர் ஓடி வந்தார்கள். என்னுடைய மகளுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது, எனக்காக நீங்கள் எதை தெரிந்து கொண்டாலும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பாருங்கள், அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தோம். சொற்பமான பேரை கொண்டு அந்த திருமணம் நடந்தது. பாருங்கள், மிக அருமையாக நடந்தது. அந்த மணமகனை பார்க்கிற பொழுது உண்மையிலே ஒரு கதாநாயகனை போல மிகுந்த அழகாக மாத்திரமல்ல, நல்ல அறிவோடும் புத்தியோடும் காணப்படுகிற ஒரு சகோதரனை நான் அங்கே பார்த்தோம். பிரியமானவர்களே, அவருக்கு இது ஒருவேளை இது முதல் திருமணமாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னாராம், இனி உன்னைக்கு இந்த எந்த வாழ்க்கையும் குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி பாருங்கள், அன்றைக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே செய்து கொடுத்தார். திரும்பவும் அவள் வாழ்க்கையை கட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அவர்கள் 2 பிள்ளைகளை வைத்து அருமையான வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் செய்கிறார். பாருங்கள், எப்படித்தான் நம்மிடத்திலே வருகிற அந்த மேய்ப்பர்களிடத்திலே வருகிறவர்களை புத்தியோடு மேற்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அந்த ஜனங்களை, அந்த மந்தையை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். பாருங்கள், ஒரு சமயம் ஆப்பிரிக்க தேசத்திற்கு சுவிசேஷ பணிக்காக சிலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே போனவர்கள் எல்லாரும் மிகுந்த அறிவு உடைய கல்விமான்களாக, இப்படி கல்விமான்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்து பழக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அந்த ஆப்பிரிக்க தேசத்திற்கு அனுப்பினார். அங்கே பாருங்கள், அங்கே போன உடனே எல்லா ஊர்களும் சின்ன குக்கிராமங்களாக இருந்தது. அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் குடிசை வீடுகளாக இருந்தது. தரையெல்லாம் மெழுகப்பட்ட சாணியினாலே மெழுகப்பட்டதாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் அன்போடு இவர்களை ஏற்றுக்கொண்டு உட்காருங்கள் என்று சொல்லி அந்த தரையை காட்டினார்களாம். இவர்களுக்கோ ஒரே தயக்கம், இங்கே எப்படி உட்காருவது? பார்த்தால் இவர்களுக்கு ஒன்றுமே படிப்பு அறிவு இல்லையே, இவர்களுக்கு நாம் என்ன போதிக்க முடியும்? கர்த்தருடைய நித்திய ஜீவனை குறித்து எதை குறித்து நாம் இவர்களுக்கு போதிக்க முடியும் என்று சொல்லி இவர்கள் வாயடைத்து போய் நின்று கொண்டிருந்தார்களாம். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் அந்த ஊழியக்காரர்களோடு கூட பேசினார். என்ன சொன்னாராம், நீங்கள் இவர்களுக்கு ஏற்றபடி அந்த வார்த்தைகளை நீங்கள் எளிமைப்படுத்தி அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய சத்தியத்தை சொல்லுங்கள். நான் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர்களில் எல்லாரையும் நான் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆகவே பரலோகத்தின் நிச்சயத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் அவர்களோடு கூட பேசுங்கள் என்று சொன்னார்களாம். இவர்கள் வாயை திறந்த உடனே பாருங்கள், அங்கே ஆண்டவர் பேசினார் அவர்களோடு கூட. எவ்வளவு எளிமையாய், எவ்வளவு புரிந்து கொள்ளும்படியாக பேச முடியுமோ அப்படியே பேசினார். பாருங்கள், புத்தியோடு அவர்களை நடத்தும்படியாக கர்த்தர் இவர்கள் வாயின் மூலமாய் பேசினார். அந்த ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்களாம். பெரிய அறுவடையை இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் அந்த சுவிசேஷங்கள் பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். தன் இருதயத்திற்கு ஏற்ற, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்படி நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன செய்யணும் என்பதை அவர் சொல்லி கொடுப்பார். பிரியமானவர்களே, அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். பாருங்கள், பணக்காரர்களுக்கு ஒரு விதமாய் பேசுவார்கள், ஏழைகளுக்கு ஒரு விதமாய் பேசுவார்கள், அதிகாரமுடையவர்களுக்கு முன்னால் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களாய் அல்லவே அல்ல, புத்தியோடு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவர்களை. இப்படி பேசுகிறவர்கள் தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நிச்சயமாக இருக்கவே முடியாது. அவர்கள் எவ்வளவு அறிவோடு பேசினாலும் பரவாயில்லை, எவ்வளவு இனிமையாக பேசினாலும் நாம் கேட்டுவிட்டு பயனற்றவர்களாய் நாம் திரும்பி வந்து விடுவோம். ஒரு அருமையான போதகர் உண்டு, அவர் மிக நன்றாக பேசுவார், ஒரு வசனத்தை அவ்வளவு அழகாய் பேசுவார். ஒரு பெண்மணி மிகுந்த கஷ்டத்தோடு தன்னுடைய கணவரை எப்படியாவது அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அங்கே அழைத்து சென்றார்கள். ஏனென்றால் அந்த போதகருடைய வார்த்தை அவ்வளவு அழகாய் அவர் பகுத்து அதை கொடுப்பார். ஆகவே அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு அவர்கள் போகும் பொழுது பாருங்கள், ஒரு நாளிலே அந்த போதகருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, திருச்சபைகள் எல்லாம் திருச்சபைகள் என்று சொல்லி. அப்பொழுது அவளுடைய கணவருக்கு அது மிகுந்த கடினமான வார்த்தையாய் தெரிந்தது. எந்த சபையாய் இருந்தாலும் அங்கே தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. அது திருச்சபை என்று சொல்லலாமா?
அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை அல்லவா? எவ்வளவு மதிப்புக்குரிய சபை! அங்கே இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் கூட ஒரு சபையை உருவாக்கின தலைவர் யார்? தன்னுடைய சுய இரத்தத்தை கொடுத்தவர். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தை கடினத்தை நிமித்தம் அவர் சொன்னார், இனி இந்த போதகருடைய காரியங்களுக்கு நான் அழைத்து வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், ஒரு வார்த்தையையும் எவ்வளவு நிதானமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் எவ்வளவு கடினமுள்ள வார்த்தைகள். சில ஊழியர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சாக்கடைக்கு மிகுந்த அருகிலே அவர்களுடைய கூடாரம் இருக்கும், அவர்களுடைய சபை இருக்கும். எப்படி பிரதர் இதில் நடத்துகிறீங்க, எப்படி சிஸ்டர் இதில் நடத்துகிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஜனங்களை தான் சந்திக்கும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறார், ஆகவே நாங்கள் இங்கே நடத்துகிறோம். அவர்கள் அந்த இடத்திற்குள்ளே கொண்டு போகும்போது வெளியிலே ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மிகுந்த மோசமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை அவர்கள் சின்ன இடமாக இருந்தாலும் நேர்த்தியாய் அதை அலங்காரம் செய்து ஜனங்களெல்லாம் வந்து அமர்ந்து ஆராதிக்கும்படியாக அவர்கள் ஒரு வசதியை செய்து கொடுத்திருப்பார்கள். பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்கே இருந்து வேண்டுமென்றாலும் தமக்கு இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்தெடுக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் ஏதோ பெரிய நல்ல ஒரு கோட் சூட்டு போட்டுக்கொண்டு நாம் ஜனங்களை சந்தித்தால் தான் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அல்ல. எந்த ஜனங்களுக்கு ஏற்றது போல கொடுக்க வேண்டுமோ அப்படி ஆண்டவர் அந்த மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமயம் ஒரு சகோதரரை சந்தித்த பொழுது சொன்னார்கள், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் 3ஆம் பாலினத்தவர்கள். இந்த இடத்துல பாருங்கள், மாநகராட்சி குப்பை வண்டிகள் எல்லாம் அங்கே இருந்தது. அந்த பகுதிக்கு தான் அந்த சபையில் பார்க்க நாங்கள் சென்றிருந்தோம். அந்த போதகர், அந்த மேய்ப்பர் இப்படி சொன்னார், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் 3ஆம் பாலினத்தவர், ஆகவே அவர்களுக்கு மத்தியிலே இந்த மாநகராட்சி தொட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை மிகுந்த விசனப்படுத்தும்படியாக வைத்து விட்டு போய்வார்கள். இவர்களும் அப்படித்தான் தாறுமாறான வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்னை இந்த இடத்திற்கு காண்பித்தார். ஒரு சின்ன இடம், 30 பேர் கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. எல்லாரையும் தரையிலே உட்கார வைப்போம். ஆனால் எல்லா வசதிகளும் இருந்தது. நல்ல ஃபேன் இருந்தது, தண்ணீர் இருந்தது, நல்ல வசதிகள் இருந்தது. ஆனால் இடமோ சின்ன இடம். பாருங்கள், சொன்னார், இங்கே நான் 2 ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். பிரியமானவர்களே, எபேசியரிலே நாம் இப்படி பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை சீர்பொருத்தும்படியாக சபையினுடைய பக்தி விருத்திக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை போதகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். சிலரை போதகராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பர்களாக அவர் ஏற்படுத்தினாராம். யோவான் 12:26 சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஊழியம் செய்வானானால் அந்த ஊழியம் செய்தவர்களை கூட கர்த்தர் ஏனோதானோ என்று நமக்கு கொடுக்கவில்லை. அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்கள், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் நம்மை மேய்ப்பதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மேய்ப்பர்களுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று சொல்லாமல் அலசடிப்பட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். நாம் நன்றாக பகுத்தறிகிற உணர்வோடு கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உண்மையிலேயே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நம்மை போதிக்கிறார்களா, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களா, நம்ம எந்த மாதிரி வழி நடத்தி வந்தார்கள், நம்முடைய கஷ்டத்திலே நம்மோடு கூட இருந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு வருகிற வரைக்கும் அவர்கள் அந்த மேய்ப்பர்கள் போதகர்களுடைய அடியிலே அடங்கி இருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் நடந்த பின்பு அவர்கள் பாருங்கள், அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் இங்கே போனேன், ஒரே நாளிலே எனக்கு பெரிய காரியம் வந்தது என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அவர்களுக்காக பல மணி நேரம் ஜபத்திலே அவர்களை என்றைக்கும் நினைத்து நினைத்து ஜெபித்த போதகர்கள் உண்டு, மேய்ப்பர்கள் உண்டு. அவர்களை மறந்து போனார்கள். மறந்து போகிற கூட்டத்தார் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு டிவியிலே வந்து சாட்சி சொல்ல வேண்டும்.
அதுதான் அவர்களுக்கு பிரியமாயிருக்கும். கண்ணீரோடு விதைத்த அந்த மனிதனை அவர்கள் மறந்து போவார்கள், அந்த மனுஷியை அவர்கள் மறந்து போவார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மேய்ப்பர்களை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஊழியக்காரருடைய நெற்றிகளிலே கர்த்தர் அவருடைய நாமத்தை தரித்திருப்பார். ஊழியக்காரருடைய நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்குமாம். பிரியமானவர்களே, பாருங்கள், எப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என் இருதயத்திற்கு ஏற்றவர்கள், அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள் என்று நல்ல வாக்கு தத்தத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இவர்களுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கவும் அவர்களுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் பிரதான மேய்ப்பன் ஆகிய தேவன், பிரதான மேய்ப்பன், அவரே பிரதான மேய்ப்பன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆடுகளின் மேய்ப்பன் எதற்காக கோல்களை வைத்திருக்கிறார்? குழியிலே விழுந்த ஆட்டை எடுப்பதற்காகவும் அவற்றுக்கு கொலைகளை பறிப்பதற்காகவும் அதன் உணவு கொடுப்பதற்காகவும் அந்த கோலை பயன்படுத்துகிறார். தடியை எதற்காக? வருகிற சத்துருக்களுக்கு, எதிரிகளை அவர் வேட்டையாடும்படியாக அந்த தடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு அருமையான ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துவதற்கு, அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பதற்கு நான் என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு கொடுத்த நல்ல மேய்ப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய அறிவையும் புத்தியையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அவற்றை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த மேய்ப்பர்கள் எப்படி சாட்சியாய் வாழுகிறார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் சாட்சிகளாய் வாழ கிருபை தாங்கப்பா. நாங்கள் பல மேய்ப்பர்களுக்கு கீழே சென்று அலசடி படாத படிக்கு எங்கள் அலைச்சல்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. நல்ல மேய்ப்பர்களை கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அதற்குள்ளே அடங்கி இருக்க கிருபை தாங்க. பிரதான மேய்ப்பனாகி உம்முடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா உம்மை விட்டு பின்மாறி விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. 2 பேராய் தெரிந்து கொண்டு பட்டணங்களுக்கு உமக்கு முன்பே அனுப்பினது போல எங்களுக்கு முன்னாக அனுப்பப்பட்ட அப்பா உம்முடைய காலடியிலே நடக்கிற, உம்முடைய காலடி சுவடுகளை நடக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் பின்பற்றி செல்ல கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே.